நான் ஆம்பூர்லேருந்து ஐஷா பேசுகிறேன். என்னோட மதர் இன் லாக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்தது. முன்னாடி வந்து வாணியம்பாடியில் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்த்தோம். அப்போல்லாம் ஆம்பூரில் வந்து கார்டியாலஜிஸ்ட் யாருமே இல்லை. அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட்க்கு கூட எங்கே போக வேண்டியதாக இருந்தது, வாணியம்பாடிக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்போ போய் அவங்க ஆஞ்சியோகிராம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 16 to 17 டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு நாளைக்கு அவங்க மாத்திரை அது டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கணுன்னால அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அதனால எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அவங்க மதர் இன் லாக்கு இங்கே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சமா அக்பர் சார் எக்கோ மட்டும் எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க, எந்த ஆஞ்சியோபிளாஸ்ட் எதுவும் செய்ய தேவையில்லை, டேப்லெட்ஸே போதும், அதுவும் இவ்வளோ டேப்லெட்ஸ் அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு 7 to 8 டேப்லெட்ஸ் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க இனி வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, செஸ்ட் பெயின் அதிகமாக வர்றது கிடையாது. அப்படியும் வந்தாலும் வந்து அவங்க ஃபோனில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு 2 months பேக்கு டூத் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ரூட் கேனலில். அதனால வந்து அவங்களுக்கு கேட்க வேண்டியதாக இருந்துச்சு. டென்டிஸ்ட் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் எடுத்தால் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு. அவங்க அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா, அனீஸ் சார், அவங்க கூட ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இப்படி வந்து இருக்குது, நீங்கள் கேட்டு சொல்லுங்கன்னா. அவங்க அப்ராடில் இருந்தாங்க சமா சார். அப்போ கூட அவங்க என்ன செஞ்சாங்க, மெசேஜ் மூலமாக வந்து அவங்க ஒப்பீனியன் சொன்னாங்க, எந்த டேப்லெட் நிறுத்தணும், எந்த டேப்லெட் போடணும்னு. அந்த மாதிரி ஒரு கேர் வந்து சமா சார் எடுத்துக்கிறாரு. எங்கள் மதர் இன் லாக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. தேங்க்யூ ஃபார் யுவர் டெடிகேஷன் சார். தேங்க்யூ வெரி மச்.